ஸோ ஜான்வரியில் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜான்வரியில் ஆஃப்டர் தேர்டுக்கு அப்புறம் நான் என்ன கோர்ஸ் போட போறேன் அப்படின்னா குரூப் 1க்கான மெயின்ஸ் கிளாஸ் போட போறேன். ஓகேவா? நம்மளோட மென்டல் எபிலிட்டி பேப்பர் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல தேர்ட் யூனிட்டா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுல மென்டல் எபிலிட்டி இருக்கும் குரூப் 1க்கு. ஸோ அதோட கிளாஸஸ் தான் நான் போட போறேன். ஸோ ஜாயின் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா குரூப் 1 முடியுது, அது இல்லாம குரூப் 1 முடியுது. ஸோ குரூப் 1ஓட மெயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் குரூப் 4ல பாத்தீங்க அப்படின்னா மென்டல் எபிலிட்டி என்னோட பேட்ச் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ குரூப் 4ல பாத்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா தான் என்னோட கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால ஜாயின் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அ கரெக்ட் டைம் டு ஜாயின். ஓகே? ஏன் அப்படின்னா நமக்கு 2021ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய நம்மளோட எக்ஸாம்ஸ் எல்லாமே 2021ல இருக்க போது அண்ட் வேகன்சிஸ் வில் ஆல்சோ பி தேர் நிறைய. ஸோ அதனால கரெக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பீரியட கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஈஸிலி கிராக் இட். Okay, yes. And those who want to join to Unacademy, you can use my referral code. Welcome Taruna, Monica Muthayan3 -3380, and you will be getting, if you use my referral code, you will be getting a discount of 10%. Okay, va? Right. And class பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னா என்னோட ப்ரொஃபைல்ல போயிட்டு ஃபாலோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிகார்டிங் கிளாஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் எல்லாமே அன்அகாடமியில தான் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதும் தே வில் கான்சென்ட்ரேட் ஃபார் குரூப் 1 மெயின்ஸ் அண்ட் குரூப் 2, குரூப் 2A ஆஸ் வெல் அஸ் குரூப் 4ஓட ப்ரிலிம்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? எஸ். ஸோ உங்களுக்கு பிளஸ் பத்தின ஐடியாஸ் எல்லாமே தெரியும். டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். 24/7 யூ கேன் அக்சஸ் த கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸ் பார்க்க முடியலனாலும் நீங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு 3 கிளாஸஸ்க்கு முடிஞ்சு எல்லாமே பாத்தீங்கன்னா டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க போஸ்ட் பண்ணலாம். உங்களோட டவுட் கிளியரிங் செஷன்ஸ்ல தே வில் டீச் ஆல் த சம்ஸ் ஃபார் நீங்க கேட்கிற கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ப்ராக்டிஸ் டெஸ்ட் இஸ் ஆல்சோ தேர். ஓகே? ஸோ நீங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களோ எல்லா கோர்சஸ்மே நீங்க பார்க்கலாம். யூ கேன் அக்சஸ் இட் ஃப்ரம் பிஃபோர் த 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன கோர்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். எஸ். வெல்கம் ராஜா அண்ட் வெல்கம் சுஷ்மிதா. ஹாப்பி டே சுஷ்மிதா. தேங்க்யூ. ஓகே? எஸ். அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆன் 28th தான் ஸ்டார்ட் ஆக போகுது. டேட் ஆக்சுவலி 22nd போட்டாச்சு. ஸோ 28th பாத்தீங்கன்னா குறிக்கோள் அப்படின்ற ஒரு பேட்ச் கோர்ஸ் ஃபார் குரூப் 4 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்க்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. போத் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் இன் தமிழ். ஸோ இதுல ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அண்ட் டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த 8 o'clock பாத்தீங்க அப்படின்னா 20 minutes டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பார்ட் பத்தி சொல்லிடுறேன். ஸோ உங்க அன்அகாடமி லேர்னிங் ஆப் இருக்கும். அதுல போயிட்டு இந்த TNPSC பக்கத்துல இந்த ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதுல பிளஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுல கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்ற பேஜ் டிஸ்பிளே ஆகும். 6, 12, 24, 1 month எவ்வளவு இருக்கும் நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிட்டு இங்க கீழே பாத்தீங்கன்னா ஹேவ் அ ரெஃபரல் கோடுன்னு இருக்கும். இந்த இடத்துக்கு என்னோட ரெஃபரல் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே 10% டிஸ்கவுண்ட்டுக்கு மாறிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் பே பண்ற ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு. அது இல்லாம நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் பாக்குறதோட கிரெடிட் பாயிண்ட்ஸும் இங்க அப்ளை ஆகும். இங்க பாருங்க, யூ ஹேவ் காட் 200 கிரெடிட்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட கிரெடிட் பாயிண்ட்ஸும் இங்க அப்ளை ஆகி ஸோ அமௌண்ட் லெஸ்ஸா தான் வரும். ஓகே? ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, EMI ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இல்லாம இங்க மேல நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் ஜஸ்ட் நீங்க கிளிக் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்க ஜஸ்ட் பே மட்டும் பண்ணீங்கன்னா போதும். என்னோட ரெஃபரல் கோட் எல்லாமே அப்ளை ஆகி இருக்கிறது. நீங்க ஜஸ்ட் பே மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஓகே? இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல் ஆஃப் யூ? ஷால் வி ஸ்டார்ட் த கிளாஸ் போயிடலாமா? ஓகே. ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடேஸ் கிளாஸ் இஸ் a sum of rupees to 800 amounts to rupees 920 in 3 years at a simple interest. If the interest rate is increased by 3%, what would rupees 800 amounts to? Okay, if you are ready with your answer, please put a thumbs up. Answer comment la poda vena. Seringla answer comment la poda vena. If you are ready with your answer, please put a thumbs up. ஒரு 800 அப்படின்ற சம் 920 rupees தான் 3 வருஷத்துல மாறுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ 3% இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 800 அப்படின்றது என்ன அமௌண்டா மாறும் அப்படின்றதா உங்களோட கொஸ்டின். ஓகே, ஐ எம் நாட் கெட்டிங் எனி தம்ஸ் அப் so far. Yes, 1, 2, super, very good. Okay, I'll give you 20 seconds time. Solve பண்ணு.
Shall I start the poll? Welcome Arun Kumar. Shall I start the poll? Okay. Poll போடுறேன் பாருங்க. Yes, 45 seconds poll timing. சரிங்களா? 45 seconds poll timing இருக்கு. I have started a poll. So அவசரப்பட்டு ஆன்சர் பண்ண வேணா டைம் இருக்கு. Vasant Raja Elumalai Madi, very good. 45 seconds time is there. Shushmita, very good. $24. Taruna, very good. 13 seconds more. Okay. எஸ் இந்த கொஷின்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா ஸோ உங்கள் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஓகேவா ரைட் எஸ் ஸோ சம் ஆஃப் ₹800 அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் அப்படின்றது 800 எப்பவுமே அமௌண்ட்ஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமௌண்ட்ஸ் டூ கொடுத்துருக்கிறது தட் இஸ் யோர் அமௌண்ட் ஓகேங்களா அமௌண்ட்ஸ் டூ கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா உங்களோட அமௌண்ட் இப்போ எனக்கு இங்க அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அமௌண்ட் இஸ் 920 ஸோ எனக்கு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க அண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 3% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இனிஷியலா எவ்வளவு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் என்னோட இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் இன்ட்ரெஸ்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே எனக்கு பிரின்சிபல் இருக்கு அமௌண்ட் இருக்கு இதுல இருந்து ஐ கேன் ஃபைண்ட் வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் கரெக்ட்டுங்களா ஏன்னா பிரின்சிபல் equal to principal plus interest. அப்ப இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நம்ம எப்படி அமௌண்ட் கால்குலேட் பண்ணலாம் சாரி அமௌண்ட்ல இருந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் so 920 minus 800 it will be 120 so interest எனக்கு எவ்வளவுனா 120 rupees okay so அப்ப எப்பவுமே நான் சொல்லிருக்கேன் 100% அப்படின்றது always your principal 100% அப்படின்றது எனக்கு 800 நான் கீழ என்ன எழுதணும்னு சொல்லிருக்கேன் n into r equal to interest ன்னு எழுதணுமா n ஓட வேல்யூ 3 years r ஓட வேல்யூ எனக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவுன்றது தெரியாது சோ இன்ட்ரெஸ்ட் நான் எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்கேன் 120 கால்குலேட் பண்ணிருக்கேன் இத சால்வ் பண்ணீங்க என்ன வரும் 0 கேன்சல் ஆயிடும் இங்கேயும் 0 கேன்சல் ஆயிடும் 3 ஆல கேன்சல் பண்ணா 40 டைம்ஸ் and 8 ஆல கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் so what is the value of r so initially என்னோட r ஓட வேல்யூ எவ்வளவு இருந்துச்சு அப்படினா yes very good கிருஷ்ணா 5% இருந்தது இனிஷியலா ஓகேவா இப்போ இது இன்னும் எக்ஸ்ட்ராவா 3% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படினா எனக்கு 800ன்ற பிரின்சிபல் என்ன அமௌண்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணும் இதுதான் உங்களோட क्वेश्चन இப்போ எனக்கு என்ன ஆகுது 100% அது as usual எனக்கு பிரின்சிபல் வந்து மாற போறது இல்ல கரெக்ட்டுங்களா 100% அப்படின்றது 800 ஓகே எஸ் இப்போ எனக்கு என்ன என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 5% இருக்கு அது இன்னும் 3% இன்க்ரீஸ் ஆகுது அப்படினா +3% அப்ப வாட் இஸ் ஆன்சர் +3% போட்டனா என்ன ஆகும் இப்போ என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கரெக்ட்டுங்களா எத்தனை வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு சோ n வந்து 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 சோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன நான் கண்டுபிடிக்கணும் என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் ரூபி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வருதுன்னு நான் கண்டுபிடிக்கணும் சோ அதனால நான் எக்ஸ் போட்டுட்டேன் இங்க again 0 கேன்சல் ஆயிடுமா ஓகே ரைட் சோ இத சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 192 சோ 192 அப்படின்றது என்னன்னா என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சோ ஆனா எனக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க அமௌண்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க அமௌண்ட்ன்றது என்ன பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் கரெக்ட்டா சோ பிரின்சிபலோட வேல்யூ எவ்வளவு 800 சாரி எஸ் பிரின்சிபலோட வேல்யூ 800 இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன் 192 கண்டுபிடிச்சிருக்கேன் அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர் யூ வில் பி கெட்டிங் 992 so 992 is the right answer is it clear for all of you எல்லாருக்கும் புரிஞ்சுதா 992 is the right answer is it clear for everyone யாருக்காவது 1 second repeat பண்ணனுமா யாருக்காவது 1 second repeat பண்ணனுமா எல்லாருக்கும் clear-ஆ எல்லாருக்கும் clear-ஆ okay so shall I move on to next question next போயிரலாமா okay I'll move on to next question 7 men working எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட question okay எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட question 7 men working 9 hours a day can do a piece of work in 30 days in how many days will 10 men working for 7 hours a day to do the same work if you are ready with your answer please put a thumbs up yes Karthika is ready very good Karthika yes one more thumbs up good super so consider this as your revision ஏனா இது எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस சோ அதனால இத கரெக்ட்டா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா
மணிகண்டன் ப்ளீஸ் வெயிட், நான் போல் போடுறேன், போல் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, எஸ். Shall I start the poll? Are you all ready? Shall I start the poll? Poll போட்டுடலாமா? Okay, 45 seconds time இருக்கு. ஸோ நீங்க poll ஆன்சர் பண்ணலாம். Yes, I have started a poll. Karthika, Krishna, Elumalai, Manikandan, Taruna, very good. Madhi, Vasant, very good. Shushmita, very good. 34 seconds இருக்கு. (23 seconds more. Okay, not bad. எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஒருத்தவங்க மட்டும் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. That's okay. It's okay. வேற யாராவது ஆன்சர் பண்றதா இருந்தா ஆன்சர் பண்ணிடுங்க, பிகாஸ் டைம் இஸ் கோயிங் டு எண்ட். ஸோ நான் போல் எண்ட் பண்ணிடலாமா? போல் எண்டு கொடுத்துட்றேன். ஓகேவா? எஸ், இல்லை இந்த போல். ஸோ இப்போ பாருங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ மென் கொடுத்துருக்காங்க, அவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் டேஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்ம என்ன அடுத்ததுல அப்ப நம்ம என்ன பண்ணும்? மென் அவர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணும்? மென் இன்டூ M1 இன்டூ D1 இன்டூ H1. ஏன்னா எனக்கு ஒர்க் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் ஒர்க் தான், அதனால நான் டிவிஷன்ல ஒர்க் போடணும்னு அவசியம் இல்லை. which is equal to M2 into D2 into H2. கரெக்ட்டுங்களா? இங்க வேற ஒர்க் கொடுத்திருந்தா மட்டும் நான் இங்க டிவைடட் பை W1 equal to W2 போடுவேன். சோ men எத்தனை? எனக்கு 7. எத்தனை டேஸ் ஒர்க் பண்றாங்க? a day, அப்போ 1. சோ எத்தனை hours? 9 hours. ஓகேவா? அடுத்து இங்க எனக்கு எத்தனை men இருக்காங்க? 10 men இருக்காங்க. எத்தனை டேஸ்? how many days ன்னு கேட்டிருக்காங்க. சோ எனக்கு டேஸ் தெரியாது. எத்தனை hours? 7 hours. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? 7 7 கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஓகே, கரெக்டா தானே போடுறோம்? Oh, 30 days are, sorry guys, இங்க 30 days I didn't find out. Can do a piece of work in 30 days. 9 hours per day க்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே 9 hours per day க்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதனால சரியா பார்க்கலாம். ஓகேவா? அப்ப 10 க்கு இங்க 0 0 கேன்சல் ஆயிடும். So what is 9 into 3? It is nothing but 27 days is the right answer. ஓகே, ஆப்ஷன் டி 27 டேஸ். இங்க ரெண்டுமே வந்து ஒரே ஒர்க்ன்றதுனால நான் டிவிஷன்ல ஒர்க் போடல. இன்கேஸ் ஒர்க் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க டிவிஷன்ல ஒர்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? டெஃபினட்டா இதுல இருந்து இந்த மாடல்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உண்டு. எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, எதர் இட் இஸ் group 1, group 2, group 4, வாட் எவர், டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Shall I move on to next question? Okay. 5 அந்த சிம்பிள் போட்டு 3 is equal to 34 and 6 plus it is nothing but ஒரு சிம்பிள், அது பிளஸ் கிடையாது, XR சிம்பிள் மாதிரி. 2 is equal to 40. Then the value of 7 XR 1 is. If you are ready with your answer, please put a thumbs up. Yes, Shushmita is ready. Very good, Shushmita. Yes, one more thumbs ups, 2 more thumbs ups. Very good, super. Shall I start the poll? Okay, or 10 seconds கொடுக்கற solve பண்ணுங்க. 10 seconds கொடுக்கற நானு solve பண்ணுங்க. Welcome, Ramya. Shall I start the poll? Okay. Poll போட்டுடலாமா? Okay, 15 seconds time, sorry 45 seconds time இருக்கு. So solve பண்ணலாம். பொறுமையாவே solve பண்ணலாம். 45 seconds time இருக்கு. Yes, I have started a poll. Manikandan, Raja, Madhi, Karthika, Shushmita, Vasant, Taruna, very good, super. Ramya, very good. Okay, ஒரு 23 seconds இருக்கு இன்னும். Solve பண்ணலாம். எல்லாரும் ஆன்சர் பண்ணியாச்சா? Shall I end the poll? Poll end பண்ணிடலாமா? Okay, நான் poll end பண்றேன் பாருங்க. Yes. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? So 5, okay, 5 XR, almost எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. Good. 5 XR 3 is equal to 34. So இங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துதான் எனக்கு இங்க 34 வந்திருக்கு. என்ன ப்ராசஸ் பார்க்கலாமா?
ஸோ இங்க என்ன இருக்கு 5 ஓட ஸ்கொயர் பிளஸ் 3 ஓட ஸ்கொயர் எக்ஸாக்ட்லி. ஸோ வாட் இஸ் 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்ன்றது 25 plus 3 square ஓட value it is 9. So what is the answer? The answer is 35. So square பண்ணி plus பண்ணிங்க அப்படின்னா you will get the answer. So அதே மாதிரி 7 XR 1க்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா what is 7 square? 7 square is 49 plus 1 square is 1. So ரெண்டுத்தையும் add பண்ணோம்னா the answer is 50. So option C 50 is the right answer. Okay, is it clear for all of you? Okay, wow. Shall I move on to next question? Right. Okay, I'll move on to next question. 6 bells commence tolling together. Afterwards, they toll at intervals of 2, 4, 6, 8, 10 ஒன்று விட்டாச்சு ஓகேங்களா 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. In 30 minutes, how many times do they toll together? Do they toll together? இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா இந்த சம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இது நான் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंसனால இத நான் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகே இட்ஸ் ஓகே ராஜா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஓகே ராஜா 6 bells commence tolling together. Afterwards, they toll at intervals of 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. In 30 minutes, how many times do they toll together? So if you are ready with your answer, please put a thumbs up, guys. Welcome, Balakumaran. Good evening, Balakumaran. Yes, I got one thumbs up. Good, superb. What about others? Yes, 2 more thumbs ups. Good, superb. I'll give you 15 seconds. I'll give you 15 seconds. After that, I'll start the poll, okay? Okay, I'll start the poll. Shall I start the poll? Okay, right. Poll போடுறேன் பாருங்க. Yes, I have started a poll. Vasant, Raja, Shushmita, Manikandan, Ramya, very good. 37 seconds time இருக்கு solve பண்ணலாம். ரம்யாக்கு அப்புறம் மதி வெரி குட் மதி okay 5 seconds more okay I'll end the poll end பண்றேன் பாருங்க ஓகேவா எஸ் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 6 பெல் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 1 அடிக்குது அதுக்கப்புறம் எந்தெந்த இன்டர்வல்ஸில் அடிக்குது அப்படின்னா 2 செகண்ட் 4 செகண்ட் 6 செகண்ட் 8 செகண்ட் 10 செகண்ட் 12 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இன்டர்வல் அடிக்குது இந்த மாதிரி டோலிங் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அடிக்குது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலே யூ ஹாவ் டு டெஃபினெட்லி டூ த எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் கொடுத்துருக்கிற வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க எல்சிஎம் ஆஃப் 2, 4, 6, 8, 10, 12. Okay, so what is the LCM for this value? இதுக்கு LCM கண்டுபிடிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். What is the LCM? So இது இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க. அந்த பெரிய நம்பர் எல்லா நம்பர்லயும் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. ஆகாது. 8 ஆல டிவைட் ஆகாது. 10 ஆல டிவைட் ஆகுது. So 10 ஆலன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. அப்ப இதோட மல்டிபிள் தான் எனக்கு ஒரு LCM இருக்கும். அப்ப இதோட மல்டிபிள்னா 12 into 10 it will be 120. கரெக்ட்டுங்களா? So இதெல்லாம் நான் கிளாஸ்ல நிறைய டைம் சொல்லியிருக்கேன். So LCM ஓட வேல்யூ எனக்கு எங்க என்னன்னா 120. ஆனா இது 120 அப்படின்றது செகண்ட்ஸ் எனக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க சோ நான் இந்த 120 செகண்ட் அப்படின்றத நான் மினிட்டுக்கு கன்வர்ட் பண்ண போறேன் அப்ப எப்படி கன்வர்ட் பண்ணலாம் டிவைடட் பை 60 போடலாமா ரைட்டா சோ 60 போடிங்க அப்படினா வாட் இஸ் ஆன்சர் யூ வில் கெட் 2 minutes அப்படினு கிடைக்கும்
ஓகே, இந்த 2 minutes அப்படின்றது என்ன பண்ணும்னா இங்க கொடுத்திருக்கிற 30 minutes கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த 30 minutes-ஆல உங்களோட LCM டிவைட் பண்ணும். So 30 minutes கொடுத்திருக்கிற வேல்யூவை you have to divide it with the LCM value. அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா what is answer? 15. So 15 போடக்கூடாது. ஏன் 15 போடக்கூடாதுன்னா இனிஷியலா 6 பெல் 1 அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எந்தெந்த இன்டர்வல் அடிக்குதுன்னா 2, 4, 6, 8, 10. So இனிஷியலா எல்லாம் சேர்ந்து 1 அடிச்சிருச்சா, அப்ப 15 plus 1 you have to write it as 16 times. So 16 times is the right answer. Is it clear for all of you? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, yes Vasant. Is it clear for all of you? Okay, yes. Next question polama. Right, I'll move on to next question. Okay. If a by b equal to 4 by 5 and b by c is equal to 15 by 16, then the value of c square minus a square by c square plus a square is? If you are ready with your answer, please put a thumbs up. Shall I start the poll? Poll போடலாமா? Are you all ready? Welcome Yamuna Devi. Poll போடலாமா? Right. நான் poll போடுறேன் பாருங்க. 45 seconds இருக்கு pollக்கு. So I'll start the poll. Yes, poll போட்டாச்சு. ஓகே, என்ன யாரும் போடலையா? சரி, ஓகே, போல் எக்ஸ்டெண்ட் பண்ற டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணுங்க. 49 seconds இருக்கு, சால்வ் பண்ணலாம். வசந்த் வெரி குட். 40 seconds இருக்கு சாலிடா. கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டணும். பாலகுமாரன் வெரி குட். மதி வெரி குட். தருணா வெரி குட். Shushmita very good. 17 seconds more. Shushmita Kapram. Karthika very good. Okay. So solve பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற வேல்யூஸ்க்கு a by b கொடுத்திருக்காங்களா? ஸோ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க? முதல்ல a by b ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 by 5 கொடுத்திருக்காங்க. ரைட்டா? அண்ட் b by c ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா b by c ஓட வேல்யூ 15 by 16 கொடுத்திருக்காங்க. ஓகே, நான் என்ன கண்டுபிடிக்கணும்? c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். முதல்ல எனக்கு abc ஓட வேல்யூ இண்டிவிஜுவல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு நான் முதல்ல ரேஷியோ என்னன்னு போடணும். ஸோ a is to b is to c. a ஓட வேல்யூ என்ன? எனக்கு 4 is to 5. ரைட்டுங்களா? b and c ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 15 is to 60. ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எங்க கேப் இருக்கோ கேப்புக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கு? இங்க கேப் இருக்கு, கேப்புக்கு பக்கத்துல இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ 5 தூக்கி இங்க போட்டுக்கோங்க. இங்க கேப் இருக்கு, கேப்புக்கு பக்கத்துல என்ன இருக்கு? 15. ஸோ 15 தூக்கி இங்க போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இண்டிவிஜுவலா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? ஸோ 15 into 4, what is answer? 15 into 4 is 60. ஓகே பாலகுமாரன், நோ ப்ராப்ளம். பாருங்க, ஓகேவா? ஸோ 60. What is 15 into 5? It is 75. Next 16 into 5, it will be 80. ரைட்டா? இதை 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12 is to 15 is to 16. ஸோ எனக்கு a ஓட வேல்யூ 12 தெரிஞ்சிருச்சு, b ஓட வேல்யூ 15 தெரிஞ்சிருச்சு, c ஓட வேல்யூ 16 தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் தான் போடணும். c ஓட வேல்யூ என்ன? 16. வாட் இஸ் 16 ஸ்கொயர்? 16 ஸ்கொயர் என்ன? 256. ரைட்டா? மைனஸ் a ஓட ஸ்கொயர் என்ன? a ஓட வேல்யூ 12. அப்ப 12 ஸ்கொயர் இட் வில் பி 144 divided by 2 c square என்றது 256 plus a. So 256 minus 44 divided by 256 plus 44. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 112 மேல கிடைக்கும் divided by 400 கிடைக்கும். ரைட்டா? இதை 8ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 1s are 8, 8 4s are 32.
Here it is 50. 14 by 50 அப்படின்றது again 2 ஆல cancel பண்ணோம் 7 divided by 25. So 7 by 25 is the right answer, which is option B. Is it clear for all of you? 7 by 25 is the right answer. Okay va? Is it clear for everyone? யாருக்காவது once again repeat பண்ணுமா? ஏன்னா a by b, b by c தான் கொடுத்திருக்காங்க. a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ தனியா இண்டிவிஜுவலா கொடுக்கல. சோ அதுக்கு முதல்ல நான் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சு போட்டாதான் எனக்கு இண்டிவிஜுவல் வேல்யூஸ் என்னன்றது தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? Okay, I'll move on to next question. Find out the odd number in the series given 25, 36, 49, 81, 121, 169, 225. Find out the odd number in the series. Poll show ஆகுது. ராஜா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, once ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ராஜா. மத்தவங்களுக்கு போல் வருது இல்லையா? மத்தவங்களுக்கு போல் வருது இல்ல? ஓகே. If you are ready with your answer, please put a thumbs up. ஏன்னா தெரிய மாட்டேங்குது. Okay, yes. Okay, thank you Shushmita. Okay, Shushmita is ready. Yes. So shall I start the poll? Poll போட்டுடலாமா? Okay, நான் poll போடுறேன் பாருங்க. Yes, I have started a poll. Poll போட்டாச்சு. 45 seconds. Oh, sorry. Wait. மாத்தி கொடுத்துட்டேன். One second. Wait. இங்கே பார்த்துட்டு. Yes, I have started a poll. Vasant, Kartika, Ramya, Shushmita, Madhi, very good. Taruna, Yamuna, Devi, Edumalai, very good. Thirty seconds. யாராவது ஆன்சர் பண்றவங்க இருக்கீங்களா? Shall I end the poll? யாராவது ஆன்சர் பண்றவங்க இருக்கீங்களா? poll end பண்ணிடலாமா? Because it is a very easy question. Okay, இப்பதான் poll போட்டு யாரோ ஒரு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Okay, so poll end பண்ணிடலாமா? ரெடியா? Okay, நான் end பண்ணிடுறேன் poll. ரைட். ஸோ பாருங்க, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 25 அப்படின்றது எதோட ஸ்கொயர்? 5 ஸ்கொயர். ஓகே, 36 அப்படின்றது 6ஓட ஸ்கொயர். மற்றதெல்லாம் பாருங்க, இது 7 ஸ்கொயர், இது 9 ஸ்கொயர், இது 11 ஸ்கொயர். எல்லாமே ஆட் நம்பர்ஸா இருக்கு. கரெக்டுங்களா? இது 13 ஸ்கொயர், இது 15 ஸ்கொயர். 6க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஈவன் நம்பர். ஸோ 6க்கு மட்டும்தான், இது மட்டும் தான் ஆடா இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ 36 இஸ் த ரைட் ஆன்சர். ரிமைனிங் எல்லாமே ஈவன் நம்பர்ஸோட ஆட் நம்பர்ஸோட ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 36 மட்டும் ஈவன் நம்பரோட ஸ்கொயர் கொடுத்துருக்கனால அதுதான் எனக்கு ஆட் மேன் அவுட். ஸோ அதனால அதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? அதுதான் என்னோட ஆட் நம்பர். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? ஓகே. If 5 power a equal to 6, 6 power b equal to 7, 7 power c is equal to 5, then find the value of abc. இது வந்து 2 டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே மாடல் 2 டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Find the value of abc. போல் போடலாமா? Shall I start the poll? Yes, I'll start the poll. Yes, poll போட்டாச்சு. Madhi, Raja, very good. Vasant, very good. Yamuna, very good. Taruna, very good, super. 17 seconds இருக்கு. My God, 63% ஆன்சர் வந்திருக்கு. தருணாக்கு அப்புறம் சுஷ்மிதா, வெரி குட், சூப்பர். ஓகே, ஸோ டைம் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? வெல்கம் ஜீவன். ஸோ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? 5 power a equal to 6, ரைட்டா? ஸோ 5 power a equal to 6, தென் 6 power b, okay, 6 power b equal to 7 and 7 power c equal to 5. இது கொடுத்துருக்காங்க. They are asking what is the value of abc. கரெக்டா? இந்த 6க்கு பதிலா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 power a கொடுத்துருக்காங்களா? சோ இங்க 6 இருக்கா? இந்த 6க்கு பதிலா நான் 5 power a சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 6க்கு பதிலா நான் 5 power a சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஆனா ஹோல் பவர் இன்னும் b இருக்கு. இந்த b பேலன்ஸ் இருக்கு. சோ அதனால 5 power a the whole power b which is equal to 7. So I can write this as 5 power ab equal to 7 எழுதலாமா? a power m into n is equal to a power mn.
So 5 power AB equal to C. Okay, so 7 oda value 5 power AB ன்னு சொல்லிருக்காங்க. இங்க 7 இருக்கா, இந்த 7 க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், 5 power AB ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? Okay, so 5 power AB and whole powerல C இருக்கு, which is equal to 5. Okay, so இது a power m into n whole power n தான் இருக்கு. So அப்ப எப்படி எழுதலாம், 5abc is equal to 5. So எனக்கு பேஸ் காமனா இருந்துச்சுன்னா I can equate the power. கரெக்ட்டுங்களா? எனக்கு பேஸ் ரெண்டும் 5 5 ன்னு காமனா இருக்கு. So I can equate the powers alone. So அப்ப பவர் என்ன, abc is equal to என்ன இருக்கிறதா இருக்கும், பவர் 1 இருக்கிறதா இருக்கும். So abc ஓட வேல்யூ 1. That's all. So value of abc is 1. இது வந்து ரெண்டு டைம்ல உங்களுக்கு சேம் மாடல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. So அதனால கரெக்ட்டா பாத்துக்கோங்க. abc ஓட வேல்யூ என்ன அப்படினா 1 is the right answer. Okay, clear? Next question polama. Shall I move on to next question? Right. The value of root x, root y, root z, inner root a is, what is the value? If you are ready with your answer, please put a thumbs up. Welcome Damodaran. Shall I start the poll? Because yaru in a thumbs up poll, what happened? Poll lama? Okay, I'll start the poll. 45 seconds irukku, so poll podren. Writingla, yes, I have started a poll. Poll potachu. Raja, Vasan, Karthika, Yamuna, Taruna, very good. Ramya, Madhi, very good. Edumalai, very good. Manikandan, very good. Superb. Damodaran, very good. Superb. 33 seconds more, but நிறைய பேர் answer பண்ணிட்டீங்க. Very good. Superb. So any other answers? Poll end பண்ணிடலாமா? வேற யாராவது ஆன்சர் பண்றீங்களா? ஆன்சர் பண்றதா இருந்தா பண்ணிடுங்க, because I'll end the poll. அதுக்காக கேட்கிறேன். ஓகே, சோ நான் poll end பண்ணிடுறேன், சரிங்களா? ஓகே, எஸ், poll end பண்ணியாச்சு. வெரி குட். சோ இங்க பார்த்தாலே நமக்கு தெரியுது. சோ இன்னர் ரூட்ல இருந்து எப்பவுமே போடுவோமா? சோ எனக்கு இங்க எப்படி இருக்கு, ரூட் எக்ஸ், ஓகே, உள்ள எனக்கு ரூட் ஒய், நெக்ஸ்ட் எனக்கு ரூட் ஏ, அதுக்கப்புறம் இந்த ரூட் கிட்ட இங்க எனக்கு செட் இருக்கு. சோ நான் இப்ப எப்படி எழுதுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க n ரூட் ஆஃப் m அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? m the whole power 1/n ன்னு எழுதலாமா? சோ அதே கான்செப்ட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் இன்னர்ல இருந்து எழுத போறேன். அப்ப இந்த a க்கு பதிலா நான் எப்படி எழுதலாம்? a the whole power 1/z ன்னு எழுதலாமா? a the whole power 1/z ன்னு எழுதலாமா? வெளியில எனக்கு என்ன இருக்கு? இங்க ரூட் y இருக்கு, இங்க வந்து எனக்கு ரூட் x இருக்கு. ஓகே, சோ அடுத்து இதை எப்படி எழுதலாம்? இங்க இந்த a க்கு வெளியில எனக்கு y இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம்? a பவர் 1/z the whole power 1/y அப்படின்னு எழுதலாமா? so which is nothing but 1/zy. okay, so 1/zy the whole power x இருக்கு. புரியுதா? இது எப்படி எழுதுறேன்னு புரியுதா? so a power 1/z the whole power, again இந்த ரூட் y க்கு நான் எழுதுனேன் அப்படின்னா 1/y ன்னு வரும். so which is root, இந்த இடத்துக்கு x இருக்கும். ஓகேவா? சோ இததான் a power m into n அப்படின்றது தான் a power mn அப்படின்ற கான்செப்ட் எழுதிருக்கோம், 1/zy. so again இது எப்படி எழுதலாம்? so which is a power, okay, so root cancel பண்ணுமா? அப்ப எப்படி எழுதலாம்? a power 1/zy the whole power 1/x ன்னு எழுதலாமா? இந்த வேல்யூவை எப்படி எழுதலாமா? 1/x, so which is equal to a power 1/xyz. so 1 இந்த டேர்ம்ல இருக்கா m power 1/n இருக்கா, இது எப்படி எழுதலாம்? root of nm ன்னு எழுதலாமா? அப்ப which is equal to root of xyz into a. so which is option C, xyz root a is the right answer. Is it clear for all of you? Okay va? Yes, next question போயிடலாமா? Shall I move on to next question? Right, I'll move on to next question. பாருங்க, how much
much time will it take for an amount rupees 2000 to double at a simple interest rate 8%? Hi Devi, but class முடிகிற டைம்ல ஜாயின் பண்ணீங்க. It's okay. One more class is also there. Guys, இன்னைக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு. எத்தனை மணிக்கு அப்படின்னா 8:30. It is on reasoning. ஓகே, நிறைய பேர் வந்து எனக்கு டைரக்ஷன்ல கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தட் இஸ் டிகிரிஸ் பேஸ் பண்ண சம்ஸ்ல எனக்கு ஷார்ட் கட் சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ 8:30க்கு ஒன் மோர் கிளாஸ் இன்னைக்கு இருக்கு. எகெயின் 8:30க்கு ஒன் மோர் கிளாஸ். அதுல நிறைய பேர் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கேட்டிருந்தீங்க, கிளாக் சம் கேட்டிருந்தீங்க அண்ட் ஷேடோ பேஸ்டு சம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் 8:30க்கு எகெயின் ஒன் மோர் கிளாஸ் இருக்கு, அதுல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 8:30க்கு மறக்காம இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதுலயும் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். How much time will it take for an amount rupees 2000 to double at a simple interest rate 8%? If you are ready with your answer, please put a thumbs up. Hi Seladurai, welcome. Okay, Seladurai, நீங்களும் தேவி நீங்களும் ஆக்சுவலி லேட்டா ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகேவா? கிளாஸ் இன்னும் 2 சம் தான் இருக்கு, முடிய போது. 8:30க்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. That will be useful because அது ரீசனிங்கோட ஷார்ட்கட்ஸ் அதுல இருக்கு. ஸோ அதனால 8:30க்கு கிளாஸ் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். Shall I start the poll? Is it இது வந்து easy sum தான். poll போட்டுலாமா? Okay, yes, I'll start the poll. Yes, I have started a poll. Vasant, Raja, Elumalai, Karthika, Seladurai, very good. Manikandan, very good. Taruna, very good, superb. Eighteen seconds more. 18 seconds more. ரொம்ப ஈஸி கொஸ்டின் அண்ட் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஓகே, இதுல முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய மாடல் இது, சரிங்களா? கொஸ்டின்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்து, இல்ல ராஜா நான் அப்ளை பண்ணல ராஜா. ஓகே, ரைட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொஸ்டின்ல கொடுத்து, ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்து இந்த இடத்துக்கு டபுள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், n into r is equal to interest. ஸோ n into r is equal to டபுள்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்க 100ன்னு போடுங்க. இதே கொஸ்டின்ல ட்ரிபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு 200ன்னு போடுங்க. ஓகே, இங்க 4 times கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்னு குறைச்சு போட்டுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஏன்னா ஏற்கனவே இதுக்கான ரீசன் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு பிரின்சிபல் அப்படின்றது இனிஷியலா 100ன்னு இருக்கும். ஸோ அது என்ன 2 வருஷம் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அமௌண்ட் அப்படின்னு தானே எனக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும்? அமௌண்டா இருக்கும். எவ்வளவு இருக்கும் அமௌண்ட்? டபுள் அப்படின்னா 200. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தானே எனக்கு இன்ட்ரெஸ்ட். அதுதான் இங்க என்ஆர் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட், அதை தான் 100ன்னு போடுறேன். நீங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க டபுள்னு இருந்ததுன்னா ஒன்னு குறைச்சு 100ன்னு போடுங்க. இங்க ட்ரிபிள்னு இருந்ததுன்னா 200ன்னு போடுங்க. இங்க 4 times இருந்ததுன்னா 300 போடுங்க. 8 times இருந்ததுன்னா 700 போடுங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? என்ஆர் ஈக்குவல் டு 100. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் தான் கண்டுபிடிக்கணும், n தான் கண்டுபிடிக்கணும். ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. ஸோ n into 8% is equal to 100. ஓகே, அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? என்னோட வேல்யூ என்ன? 100/2. சாரி, 100/8. ஓகேவா? ஸோ தட் இஸ் நம்ம 4 ஆல கேன்சல் பண்ணோம்னா this is 25 times and this is 2 times. So what is answer? 12. 1/2 is the right answer, which is option D. 25/2 ஓட வேல்யூ என்ன? 12. 1/2 years is the right answer. Is it clear? ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? 12. 1/2 years is the right answer. ஓகேவா? Yes. Next question போலாமா? Is it okay? Next போயிடலாமா? Okay, next easy question தான் பாருங்க. A sum of rupees 53 is divided among A, B, C in such a way that A gets rupees 7 more than what B gets and B gets rupees 8 more than what C gets. The ratio of their share is. The ratio of their share is. If you are ready with your answer, please put a thumbs up. Yes, I got 1 thumbs up, 2 thumbs ups. Very good, superb. Okay, very good. நிறைய thumbs up வருது. So poll போட்டுடலாமா? Okay, அதே 45 seconds time தரேன். So poll போடுறேன். Yes. I have started a poll. Poll போட்டாச்சு.
Vasant Raja, Neitnap Karthika, Elumalai, very good. Seladurai, very good. Madi, very good. கைஸ் திருப்பி சொல்கிறேன், இன்னைக்கு 8:30க்கு ரீசனிங் கிளாஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? தருணா வெரி குட். நாளைக்கு ஈவினிங்கும் அதே மாதிரி ரீசனிங் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங்கும் ரீசனிங் இருக்கு, நாளைக்கு ஈவினிங்கும் ரீசனிங். இன்னைக்கு ஈவினிங் 8:30 அண்ட் நாளைக்கு ஈவினிங் 6:30. யமுனா வெரி குட், சூப்பர். என்ரோல் பண்றவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க, நான் கோர்ஸ் போட்டாச்சு ஆல்ரெடி. மணிகண்டன் வெரி குட். ஓகே, ஸோ எஸ் வெரி குட், எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இன்ஸ்டால் டைப் சம் அந்த மாதிரி. எஸ், இன்ஸ்டால்மெண்ட்லாம் கேட்குறாங்க, அது நான் ப்ளஸில் போட்டிருக்கேன். இன்ஸ்டால்மெண்ட் டைப்லாம் ராஜா. ஓகே, வேணும்னா நான் குரூப் 1 முடிச்சுட்டு அந்த இன்ஸ்டால்மெண்ட் டைப் பண்ண ஒரு சம் போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஏ விட 7 ரூபாய் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? பிஏ விட 7 rupees அதிகமாக இருக்கணும். அண்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ விட 8 rupees அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? சிஏ விட 8 rupees அதிகமாக இருக்கும். இங்கே ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? ஸோ இங்கே பாருங்க அப்படின்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே, பட் பி பாருங்க, பிஏ விட பி வந்து சிஏ விட இது சின்னதா இருக்கு, டெஃபினட்டா இது வராது. இங்க பாருங்க 18 + 7 24. 18 + 7 24 கரெக்டா வருதா? அதே மாதிரி 10க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் வந்து 8. தட் இஸ் பி இஸ் 10 8 + c. கரெக்டா? ஸோ இதுதான் ஆப்ஷன், இதுதான். புரியுதா? 25 அப்படின்றது நம்ம என்ன போடலாம்? 18 + 7 தான் 25. ஸோ பி + c எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி பியோட வேல்யூ 18, அது வந்து சியோட 8 ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்துடும். ஸோ 10 + 8, சியோட வேல்யூ 10, அதோட 8 ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? எஸ். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார், இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல் ஆஃப் யூ? ஓகே தானே? ஸோ ஆப்ஷன்ஸ்ல இருந்து இது போட்டிங்கன்னா தான் ஈஸி. ஓகேவா? எஸ். So last question for today's class is, a cone, hemisphere and a cylinder stand on equal basis and have the same height. Find the ratio of their volumes. இதே கொஸ்டின்ல வேற ஒன்று கேட்டா எப்படி போடுறது நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் அதுல மிஸ்டேக் பண்ணாங்க, அதுக்காக எனக்கு அது ஞாபகம் வந்தது, அதனால நான் சொல்றேன். A cone, hemisphere and a cylinder stand on equal basis and have the same height. Find the ratio of their volumes. ஓகே, இதே கொஸ்டின்ல நான் மாத்துறேன். கொஸ்டின் மாத்திரம் வெயிட் பண்ணுங்க. கோன், ஹெமிஸ்பியர் அண்ட் சிலிண்டர் ஸ்டாண்ட் ஆன் ஈக்குவல், இல்ல ஸ்டாண்ட் ஆன் ஈக்குவல் டயாமீட்டர். They have an equal diameter and have the same height. Find the ratio of their volumes. நான் கொஸ்டின் மாத்திட்டேன், டயாமீட்டர்னு மாத்திட்டேன். Find the volumes. வெல்கம் அரவிந்த். Find the ratio of their volumes. I have changed. Diameter ஈக்குவலா இருக்கு, height ஈக்குவலா இருக்கு. What is the ratio of their volume? Diameter same and have the same height. Find the ratio of their volumes. I have changed the question. புரியுதுங்களா? கொஸ்டின் மாத்திருக்கேன், பார்த்து போடுங்க. வெல்கம் கவினிலா. ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் நான் மாத்தணும், வெயிட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன்ஸ் ஐ வில் சேஞ்ச் இட். ஓகே, yes, I have changed the option. ஓகேங்களா? I have changed the option. Are you all ready?
Shall I start the poll? Poll போடலாமா? Okay, I'll start the poll. 45 seconds time இருக்கு. Yes, I have started a poll. Poll போட்டாச்சு. யமுனா, ஏழுமலை, கார்த்திகா, very good. Super guys, super. Karuna, Manikandan, very good. Nine seconds more. 50-50 answer வந்திருக்கு. Okay. Okay. So solve பண்ணலாமா? கொஸ்டின்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் சேம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டயாமீட்டர் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் D1 is equal to D2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்பனா என்ன ஆகும்? 2R1 equal to டயாமீட்டர் பதிலா 2R1 equal to 2R2 போடலாமா? அப்ப எனக்கு என்ன அர்த்தம்? ரேடியஸ் 1 equal to ரேடியஸ் 2 அப்படின்றது ஈக்குவல். ஏன்னா 2 கேன்சல் ஆயிடும். இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கோன் கொடுத்துருக்காங்க, ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க அண்ட் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அதோட வால்யூம்ஸோட ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. ஸோ சிலிண்டரோட சாரி கோன். ஸோ கோனோட ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன? 1/3. எஸ், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கரெக்டா? ஸோ அடுத்து ஹெமிஸ்பியரோட என்ன? 2/3 பை ஆர் கியூப். கரெக்டா? 2/3 பை ஆர் கியூப். சிலிண்டரோட வேல்யூ பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணலாம்? மூணுத்துலையும் பை எனக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ ஐ கேன் கேன்சல் த பை இன் ஆல் தி 3. ஓகே, அடுத்து இங்க 3யும் சேமா இருக்கா? ஸோ இங்க இருந்து 3யும் இங்க இருந்து 3யும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் கேன்சல் பண்றேன். ஓகே, ஸோ வேற என்ன இருக்கு எனக்கு? இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெச் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, ஹேவ் த சேம் ஹைட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஹைட்டையும் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு பாருங்க? ஆர் ஸ்கொயர் இருக்கு, S2 R cube இருக்கு. I think so. I have made a mistake. 3 should not be cancelled. 3 should not be cancelled. Yes, 3 should not be cancelled. I have made a mistake. Sorry. Okay, 3 should not be cancelled because 3 அப்படியே வச்சுக்கோங்க. Okay, 3 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1/3 R square. Okay, நான் sorry guys, I have made a mistake. So 2/3 R cube is to R square ன்னு இருக்கு. ஓகேவா? எனக்கு ரேடியஸ் மூணுத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர்ஸ் இருக்கா? மூணுத்துலயுமே ஸ்கொயர் இருக்கு. இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்ப ரிமைனிங் இங்க எனக்கு ஒரு பேலன்ஸ் 6 இருக்கா? எனக்கு இங்க ஒரு பேலன்ஸ் 6 இருக்கா? இப்போ எனக்கு ஆக்சுவலி ஆன்சர் எப்படி இருக்கு? 1/3 is 2, 2/3 R is 2, 1 அப்படின்னு இருக்கா? am I right? இப்படிதானே இருக்கு எனக்கு. ஏன் அப்படின்னா இங்க எல்லாம் ஆர் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஆர் கியூப் இருக்கு. எனக்கு டயாமீட்டர் தான் சேம்னு சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் இஸ் நாட் சேம். ஓகே, அப்ப ரேடியஸ்க்கு பதிலா நான் என்ன போடலாம்? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2 போடலாமா? So instead of this diameter, I can substitute 1 diameter பதிலா நான் 1 ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா டயாமீட்டர் எல்லாம் சேம்ன்றதுனால 1/2. அப்ப ரேடியஸோட வேல்யூ 1/2 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? So 1/3 இல்லனா 1:2:3 ன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, 1:3:3 ன்னு வெச்சுக்கோங்க. இங்க 2R ன்னு வெச்சுக்கோங்க. ரைட்டா? சோ 2R க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 1:2 into 1/2 is to 3. So what is the answer? The answer should be 1:1:3 is the right answer. நாங்க ஆக்சுவலி ஆப்ஷன்ஸே அது கொடுக்கல. The right answer is 1:1:3. நான் ஏன் இந்த மெத்தட் சால்வ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் உங்க ஸ்கூல் புக்ல இந்த சம் தான் இருக்கு. ஓகேவா? உங்க ஸ்கூல் புக்ல இப்ப நான் சமச்சீர் இது பிளஸ்ல சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இந்த மாதிரி மாடல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. கொஸ்டின்ல டயாமீட்டர் கொடுத்திருக்காங்களா, ரேடியஸ் கொடுத்திருக்காங்களான்னு பார்த்து கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது எல்லாருக்கும் கிளியரா? Is it clear for all of you? Okay? Yes. So இதோட நான் இப்ப கிளாஸ் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அடுத்து again 8:30க்கு ஒரு கிளாஸ் இருக்கு, ஸ்பெஷல் கிளாஸ். அது வந்து என்ன கிளாஸ் அப்படின்னா ரீசனிங்கான கிளாஸ். ஓகேவா? சோ ரீசனிங் ஷார்ட்டா எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஷார்ட்கட்ஸோட அப்படின்றதுக்கான கிளாஸ். சோ again 8:30க்கு I'll meet you all today. Okay? ஓகேங்களா? Yes, how was the class? How was the class? Is it useful? So இந்த கான்செப்ட் பாத்துக்கோங்க. டயாமீட்டர் கொடுத்திருக்காங்களா இல்ல ரேடியஸ் கொடுத்திருக்காங்களான்னு பார்த்து சால்வ் பண்ணுங்க. ஏன்னா ஒரே மாடல், இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய மாடல். சோ அதே ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கோன்றது அதுல ஏதாவது சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் நீங்க மாட்டிக்க கூடாது. அதனால கொஸ்டினை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், தேங்க்யூ so much for watching the class. Equal diameter and height in the sense wasn't கொஸ்டின்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா they have a equal radius and height அப்படின்னா ரேடியஸும் ஹைட்டும் ரெண்டும் ஈக்குவல், which means R is equal to H ன்னு எடுத்துக்கணும்.
r equal to h னு எடுத்துக்கணும். பட் ஹியர் diameter same and have the same height னு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? actual meaning is radius is equal to height னு உங்களுக்கு நம்ம 1:2:3 னு போடுறப்போ the actual meaning is radius and height is equal அப்படின்ற மீனிங். But here they have a diameter equal and also they have a height equal. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நான் ஃபீட்பேக் சொல்லுங்க. ஓகே, சோ எல்லாரும் நிறைய பேர் ஜாயின் பண்றீங்க. பட் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு गाइस. again 8:30 க்கு ரீசனிங் கிளாஸ் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணுங்க. பாத்தீங்க தெரிஞ்ச क्वेश्चन நிறைய. ஓகேவா வசன், புரியுதுங்களா? ரேடியஸ் வந்து ஹைட் ஈக்குவல் அதுக்கு மீனிங். பட் ஹியர் டயாமீட்டர் தனி ஹைட் தனி. டயாமீட்டர்ஸ் எல்லாம் ஈக்குவல், ஹைட் எல்லாம் ஈக்குவல். அதுதான் மீனிங். ஓகேங்களா வசன்? கேக்குதா? ஓகே, எஸ். So yes, again 8:30 க்கு மீட் பண்றேன். Thank you for watching the class. Okay, bye everyone. ரைட். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் 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 வணக்கம்.